இந்த மாதிரி தான் வயிற்றில் இருக்க குழந்தைக்கு விக்கல் வரும். அது எதனால உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வயிற்றில் இருக்க குழந்தைக்கு விக்கல் வருவதற்கு 3 ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னா குழந்தையோட நுரையீரல் வளர்ச்சி. குழந்தை வயிற்றில் இருக்கும்போது சுவாசிக்க தேவையில்லைனாலும் அந்த நுரையீரல் வளர்ச்சிக்காக ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை உள்ளிழுத்து வெளியிடும் பயிற்சியை செய்யும். இதனால் உதரவிதானம் சுருங்குவதால் விக்கல் ஏற்படும். செகண்ட் ரீசன் என்னென்னா குழந்தையோட நரம்பு மண்டல முதிர்ச்சி. அதாவது குழந்தையோட மூளை மற்றும் முதுகு தண்டுவடம் சரியாக வளர்ந்து வருவதன் அறிகுறியாகவும் விக்கல் இருக்குது. நரம்பு மண்டலம் உதரவிதானத்தை கட்டுப்படுத்த ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த விக்கல் அடிக்கடி வரலாம். தேர்ட் ரீசன் என்னென்னா குழந்தையோட விழுங்கு பயிற்சி. அதாவது குழந்தை ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை விழுங்க கற்றுக்கொள்ளும் போது குழந்தையோட உணவு பாதையும் சுவாச பாதையும் ஒருங்கிணைந்து செயல்பட துவங்கும். இதனாலேயும் விக்கல் ஏற்படும். இதை எப்போ நம்ம ஃபீல் பண்ணலான்னா செகண்ட் அண்ட் தேர்டு ட்ரைமஸ்டரில் உணரலாம். இது ஒரு லேசான துடுப்பு மாதிரி தான் இருக்கும். அதாவது தாளம் போடுற மாதிரி இருக்கும். கருவில் குழந்தைக்கு விக்கல் வருவது குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது என்பதற்கான அறிகுறி தான். ஸோ கவலைப்பட தேவையில்லை. தேர்டு ட்ரைமஸ்டர் லாஸ்ட்டில் திடீர்னு அதிகமாகவோ பல மணி நேரம் நீடித்தாலும் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். மற்றபடி இது உங்கள் குட்டி செல்லத்தோட சிறிய ஒர்க் அவுட்டு தான். நீங்களும் இதை ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன்களை தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.